சுவையான ஆப்கன் ஸ்டைல் எக் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இப்போது ஆப்கன் ஸ்டைல் எக் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 8 அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன். அதை போக்கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே நீங்கள் போக் பண்ணி விட்டுருங்க. அப்போ நமக்கு அந்த மசாலா ஈவனாக உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸான இந்த மசாலாவில் முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா உருட்டி விட்டீங்கன்னு சொன்னால் மசாலா ஈவனாக முட்டையில் பைண்ட் ஆயிரும். லைட்டாக உப்பு தூவி விட்டுட்டு அப்படியே அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டையோட கலர் நமக்கு லைட்டாக மாறும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 இன்ச் இஞ்சை நறுக்கி சேர்த்துக்கலாம். 8லேருந்து 9 பூண்டை சேர்த்துக்கலாம். 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தக்க நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். 15லேருந்து 20 கேஷ்யூ சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கிளாஸியாக வர்ற டைமில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம். 15 நிமிஷத்தில் நமக்கு இது வெந்து இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட நம்ம 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்ல மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை, 8 கிராம்பு, 5 ஏலக்காய் இதை நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்க்குறோம். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் வேக விடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்த பிறகு ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம 2 நிமிஷத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண உடனேயே நீங்கள் எக்கை சேர்த்துருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடுறேன். லைட்டாக ஒரு பரட்டு மட்டும் பரட்டி விட்டுருங்க. ரொம்ப அதோட கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. நம்முடைய ஆப்கன் ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆப்கன் ஸ்டைல் எக் கிரேவி ரெடி.